ரோட்டு கடை எக் ரைஸ் அதே சுவையில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை சேர்த்த பிறகு இதுமாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை இதுமாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது இது கூட என்னென்ன காய்கறிலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்கின பீன்ஸு, நறுக்கின கேப்சிகம், நறுக்கின கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. எக் ரைஸ் பொறுத்த வரைக்கும் காய்கறிலாம் ஒரு அரை வேக்காடு தான் வேகணும். அதனால லேசாக வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்தது 1 கப் அளவு நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்துப்போம். எக் ரைஸ் பொறுத்த வரைக்கும் முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்துக்கணும். எல்லா காய்கறியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதுங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது மசாலாவை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடுத்தது முக்கியமான மசாலா இது தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க. சிக்கன் 65 மசாலா நமக்கு கடையில் கிடைக்குது பாருங்கள், அந்த மசாலா தான் சேர்க்கணும். அந்த மசாலாவை சேர்த்தா தான் நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு சேர்த்துக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம வேக வச்ச சாதத்தை கலந்துக்கலாங்க. நம்ம நார்மல் ரைஸ் இல்லைனா பிரியாணி ரைஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை கலந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டைமில் தான் நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம காய்கறி வதக்கும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. கடையில் விற்கிற எக் ரைஸ் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு.